நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க நமது வேலை வழிகாட்டி சேனல கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயம் நீங்க கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி நீதிமன்ற பணியிடக்கு ஈஸியா போயிரலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க சில இந்த ஸ்கில் டெஸ்ட்க்கு வந்து கடைபிடிக்க வேண்டிய சில அறிவுரைகள்லாம் குடுத்துருக்காங்க. அத வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்ப இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹால் டிக்கெட்ல கீழ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கியூஆர் கோடு வந்து குடுத்துருக்காங்க. அத நீங்க ஈஸியா ஸ்கேன் பண்ணிட்டு, இந்த உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட் நடைபெறும் இடம் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தேதி உங்களுக்கு என்னைக்கு இது நடக்குது, என்ன கிழமையில நடக்குது, எந்த பேட்ச், ஃபர்ஸ்ட் பேஜா, செகண்ட் பேஜா, எத்தன மணி அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நீங்க அந்த இடம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் ஃபுல்லா வந்து குடுத்துருக்காங்க. சில அறிகுறிகள் வந்து குடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் வந்து கரெக்டான ட்ரெஸ்ஸு அணிஞ்சிட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. அந்த ஜீன்ஸ் பேண்ட், டீ ஷர்ட் இந்த மாரி போட்டுட்டு வரக்கூடாது. சரிங்களா? அதுக்கடுத்து நீங்க அந்த கால் டிக்கெட்ல என்ன டேட்டு, டைம் சொல்லியிருக்காங்களோ அந்த டயத்துக்கு கரெக்ட்டா வந்துரணும். ஏதாவது லேட்டா ஆனீங்கன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்க விண்ணப்பதாரர் நீங்க மட்டும் தான் போய் அட்டெண்ட் பண்ண முடியும் ஸ்கில் டெஸ்ட். உங்க ரிலேட்டிவ் யாரா இருந்தாங்கன்னா கேட்டுக்கு வெளியிலேயே ஸ்டாப் பண்ணிருவாங்க. உள்ள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால குழந்தை வச்சிருக்கேன் அப்படிலாம் அலோவ்டு கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹால் டிக்கெட் இல்லாம உள்ள வர முடியாது. அதனால 2 ஹால் டிக்கெட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உங்க ஃபோட்டோ சரியா இல்லன்னா, அதில ஃபோட்டோ ஒட்டி அதோட ஒரு ஆதார் கார்டு அந்த மாரி ஏதாவது ஐடி ப்ரூஃப் கண்டிப்பா கொண்டு போயிருங்க. ஆனா எல்லாருமே கண்டிப்பா ஆதார் கார்ட் அட்டைய அட்டை கொண்டு போயிருங்க. அதுக்கடுத்து நீங்க மொபைல் ஃபோனு, பர்ஸு இந்த மாரி ஏதாவது உள்ள கொண்டு போ முடியாது. அதேமாரி உள்ள போயிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன், அ யூடியூப் சேனல்ல போடுறதுக்காண்டி அந்த மாரி நான் எடுக்க போறேன் அப்டின்னா, அங்க ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கும். முதல்ல உங்க மொபைல்லாம் வாங்கி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் உங்கள வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அதே மீறி ஏதாவது போய் நீங்க வந்து நான் போய் எடுக்கிறேன் அப்டின்னா, அது பின்னாடி வந்து உங்களுக்கு சிவியரான பனிஷ்மென்ட் வந்து குடுப்பாங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதில ஏதாவது முறைகேடு நீங்க ஈடுபட்டீங்க அப்டின்னா, நீங்க அங்க இருந்து உங்கள வந்து வெளியேத்திருவாங்க. உங்க ஸ்கில் டெஸ்ட் நடக்கும்போது நீங்க யார்ட்டயும் பேசக்கூடாது. உங்களுக்கு குடுக்கப்பட்ட ஸ்கில்ல மட்டும் தான் நீங்க முடிச்சுட்டு, நீங்க பாட்டுக்கு நிக்கணும். பக்கத்துல யாராவது பேசிட்டோ, இல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ அப்டின்லாம் இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்கள வந்து வெளியேத்திருவாங்க. சரிங்களா? ஆ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த சேனல வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.